தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். காந்தி சுதேச இயக்கம் என்று துவங்கிய போது நமக்கான ஆடைகளை நாமே தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த கருத்தை முழுவதுமாக உள்வாங்கிக் கொண்ட ஊர் திருப்பூர். தனக்கான தேவைகளை மட்டும் நிறைவேற்றிக் கொள்ளாமல் உலக தேவைகளுக்கு ஆடைகளை அனுப்பி வைக்கும் ஊர். தன்னை தானே உலக வரைபடத்தில் வரைந்து கொண்ட ஊர் திருப்பூர். இது உழைப்பால் உயர்ந்த நகரம், பன்முகம் கொண்ட நகரம், வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்பார்களே, அதற்கு உதாரணம் பார்க்க வேண்டும் என்றால் திருப்பூரில் பார்க்கலாம். இப்பொழுது கொஞ்சம் தொழில் மந்தமாக இருக்கிறது. ஜிஎஸ்டி, பெட்ரோல் விலை போன்றவை. இதனால் தாக்குண்ட பின்பும் பின்னலாடை துறையின் வரவு 40,000 கோடி. அதாவது கொஞ்சம் மந்தமாயிடுச்சுங்கன்னு சொல்லும் போதே 40,000 கோடியில் இருக்குன்னா உச்சகட்டம் எப்படி இருந்திருக்கும்? அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷத்துக்கு முன்னாடியே சாதித்த திருப்பூரை கொஞ்சம் தாமதப்படுத்தி விட்டதுதான் சாதனை என்றால் அது இந்த 10 வருடமாக நடந்திருக்கிறது. இந்த திருப்பூர் மாதிரி 75 தொழில் நகரங்களை உருவாக்குகிறேன் என்கிறார்கள் ஒன்றிய அமைச்சர். இந்த ஒரு நகரத்தையே சரியா கவனிச்சுக்க முடியல. நீங்க எங்க இருந்து 75 நகரம் பண்றது? தோழர் கே சுப்பராஜ் அவர்கள் 2 தடவை எம்எல்ஏ, 2 தடவை எம்பி. அவர் மக்களுக்காக போராடியவர். இன்று நேற்று அல்ல, 19 வயது முதல் போராடிக் கொண்டே இருக்கிறார். இப்பொழுது அவருக்கு 76 வயது. என்னுடைய அன்பே சிவன் படம் பார்த்திருப்பீர்கள். அதற்கு அந்த படத்தின் நாயகனுக்கு முன்மாதிரியாக அமைந்தது சுப்பராயன் போன்ற தோழர்கள் தான். அவர்களை முன்மாதிரியாக வைத்துத்தான் நான் நல்ல சிவம் என்ற அந்த பாத்திரத்தையே எழுதினேன். என்ன உங்களுக்கு பொது உடைமை சித்தாந்தத்தில் ஈர்ப்பு உண்டா என்றால் உண்டு, நிச்சயமாக உண்டு. அது என் 18 வயதிலிருந்து உண்டு. அது ஏதோ அமெரிக்க மாயை ஒன்று கற்பித்து விட்டார்கள். அதாவது ஜனநாயகம் வேறு, கம்யூனிசம் வேறு என்பது. வேறு பாதையில் ஒரே குறிக்கோளை அணுகுபவர்கள் தானே தவிர மக்கள் நலன்தான் இரண்டுக்குமே முக்கியம். அதில் கொஞ்சம் அவர்கள் சித்தாந்தம் இடையூறாக இருக்கும். அந்த இடையூறு கூட இல்லாமல் மக்கள் நீதியே எங்கள் நீதி என்று சொல்வதுதான் மக்கள் நீதி மையம். தோழர் கே சுப்பராயன் அவர்கள் தான் செய்த பணிகளை மக்கள் பணி 100 என்று ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறார். அதில் QR கோடும் இருக்கிறது. அதாவது சும்மா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல, நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கலாம். நான் இவ்வளவு செய்திருக்கிறேன் என்று. செய்ததை சொல்லிக் கொண்டு வருபவரை நீங்கள் நம்பலாம். செய்யாததை சொல்லுவதும் செய்வதாய் பொய் சொல்லுவதும் நம்பக்கூடாது. கலைஞர் சொன்னதை செய்பவர், செய்ததை மட்டுமே சொல்பவர். இது ஒரு மாநகராட்சியாக மாறியதற்கு அவர் முழு பொறுப்பை ஏற்றார் என்றால் மிகையாகாது.
அவர் பல விஷயங்கள் செய்திருக்கிறார். தனி மாவட்டமாக்கியது, சாலைகள், பாலங்கள். முன்பெல்லாம் நான் இங்கே வர வேண்டும் என்றால் எவ்வளவு நேரமாகவும் அதில் பாதி நேரத்தில் நான் இங்கே கடந்து வந்தேன். கலைஞரை நினைத்துக் கொண்டேன். அது மட்டுமல்ல, இங்கே பிரதமர் வந்த பொழுது இந்த சாலை கழிவுகளுக்கான முழு தீர்வை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி 10 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் இப்பொழுது மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த வாக்குறுதியை உங்களுக்கு அளித்திருக்கிறார். இதற்கும் மத்திய அரசு உதவி வேண்டும். செய்ய வேண்டிய உதவியை அவர்கள் தடைப்படுத்தினால் இங்கே வேலை தடைப்படும். அதற்கான முன்னுதாரணங்கள் பல இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஒரு எம்பிக்கு, பாராளுமன்றத்துக்கு போற எம்பிக்கு 5 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. மொத்தம் 6 தொகுதி. இங்க ஒரு தொகுதிக்கு 1 கோடி ரூபாய் கூட கிடையாது. ஆனால் அந்த பணத்துக்கும் ஜிஎஸ்டி போடுற அரசு இது. அதாவது மக்களுக்கு செய்யற விஷயத்துல கூட ஜிஎஸ்டி போடுற அரசு இது. இந்த அரசு முதலில் ஜிஎஸ்டி கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்த போது நான் முழுவதுமாக முன்னிலை அரசியலில் வரவில்லை. இருந்தாலும் சினிமா துறையிலிருந்து வந்த ஒரே பலமான குரல் என்னுடைய குரல். அப்பொழுதுதான் நான் சொன்னேன், ஐயா இப்பதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை சொல்லி அனுப்பி வச்சான், இப்ப மறுபடியும் நார்த் இந்தியா கம்பெனி ஒண்ணு வந்து வரி ஓடுது அப்படின்னு கவலைப்பட்டான். நான் அந்த கவலை நிஜமாகி விட்டது. இது மாற வேண்டும். திருப்பூரின் இரட்டை தாக்குதல்கள், ஜிஎஸ்டி, பணமதிப்பு இழப்பு, இதிலிருந்து மீள வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் விரலை யோசித்து புள்ளி வைக்க வேண்டும். விரலில் சரி, ஜிஎஸ்டி பிரமாதமான ஐடியா, கமலஹாசன் தான் தப்பா சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, இப்ப ஓட்டு கேட்க வந்தீங்களே, ஏன் ஜிஎஸ்டி சொல்லி நீங்க ஓட்டு கேட்கல? கேட்டிருக்க வேண்டியதுதானே. நாங்க பிரமாதமான ஐடியா கொண்டு வந்தோம். ஜிஎஸ்டியால் நாடு எப்படி செழித்து இருக்கு பாருங்கள், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லட்டு பாப்போம். அந்த ஜிஎஸ்டி வேண்டாம் என்று முழங்கிய பலரில் நானும் ஒருவன். பஞ்சு விலை உயர்வு, யான் தட்டுப்பாடு, கிட்டத்தட்ட உலகத்தில் முதல் நிலைக்கு நெருங்கி கொண்டிருந்த திருப்பூரை பின்தங்க வைத்தது இந்த ஜிஎஸ்டியும் பெட்ரோலும். நமக்கு பின்னால் இருந்த பங்களாதேஷ் இன்று முந்தி விட்டது. காரணம் என்ன தெரியுமா? அங்க 7% தான், 7 ரூபா கம்மி பெட்ரோல் நம்ம விட. நாம் இந்த கொடுமை செய்தது போதாது என்று இந்தியா பங்களாதேஷில் இருந்து நூல், துணி போன்றவற்றை இறக்குமதி செய்கிறது. இதற்கு மேல் வேறு ஆதாரங்கள் தேவையில்லை உங்களுக்கு. ஏன் நீங்கள் உங்கள் ஓட்டுக்களை இங்கே இந்த நபருக்கு போட வேண்டும் என்பதற்கு. ஒன்றிய அரசு என்று பேரளவில் சொன்னாலும் மக்களுடன் ஒன்றாத அரசு. அதிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை கொடிகளும் ஒரே முனைப்புடன் பறந்து கொண்டிருக்கின்றன. தோழர் சுப்பராயன் அவர்களுக்கு உங்கள் கதிர் அருவாள் சின்னத்தில் உங்கள் ஓட்டுகளை அளிக்க வேண்டும் என்று எனக்கென்று எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாமல் நமக்காக இங்கே வந்திருக்கிறேன். இதற்கான ஏற்பாட்டை நீங்கள் செய்தால் நாளை நமதாகும், நிச்சயம் நமதாகும். நன்றி, வணக்கம்.